ஜெய் ஸ்ரீராம் 2024 தமிழ் டப்பில் தந்தியோன் யூடியூப் சேனலில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. சாய் பாலாஜி இந்த படத்தில் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. உதயகிரன், ஹரிகல்யாண், ரேஷ்மா மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியே இருப்பார். வில்லன் ஒரு பயங்கரமான வில்லனாக இருப்பான். இவன் ஆதரவற்ற குழந்தைகளுடைய ஆர்கன்லாம் திருடி வித்துட்டு இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்லனை தட்டி கேட்பாரு. வில்லன் ஒரு பெரிய மினிஸ்டர், அதனாலேயே ஹீரோடைய குடும்பத்தை அழிச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ எப்படியாவது வில்லனை பழிவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதுக்காக போராடுவார். இப்போ இறுதியில் வில்லனை நம்ம ஹீரோ பழிவாங்கினாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தில் பெரிய பாசிட்டிவ்ல எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் படத்தோடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ்ல இல்லை. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாவே ஸ்டோரி லைன் தான். ஏன்னா இது மாதிரியான ஸ்டோரி லைன் பார்த்து பழக்கப்பட்ட பல நூறு படங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் என்னடா இது இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இருக்குது. எந்த இடத்துலையும் நம்மளை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணல. நல்லா சிக்கிட்டோம்னா அந்த படத்தில் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. அதுவும் பாட்டு சாங்ஸ்லாம் நம்ம கேட்க முடியல. கண்டமேனி சகுட்டமேனிக்கு இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் வந்து எதுக்கையா வராங்க, சும்மா வராங்க போகிறாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏதோ ஹீரோடைய கேரக்டர் மட்டும் அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்லாம் சுத்தமாக முக்கியத்துவம் கொடுக்கல. வில்லனும் அதே மாதிரி தான் ஏனோ தானே தான் இருக்கிறாரு. ஒரு மினிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு கெத்தாக இருக்க வேணாமா, ஆனால் இல்லை, அதுவும் ஒரு உப்பு சப்புலாக வில்லனாக தான் இருக்கார். அதே மாதிரி கிளைமேக்ஸ் என்னையா இது கிளைமேக்ஸு இப்படி யாரும் எதிர்பார்க்காத ஒரு மொக்கையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து போட்டாங்க. என்னையா கிளைமேக்ஸ் இது இப்படியா கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆக மொத்தம் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லை. இதுதான் ஏன் நடக்கும் அப்படின்னு யார் வேணாலும் பார்த்து கெஸ் பண்ணிடலாம். அதே டோனில் தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த படம் பார்க்குறது நமக்கு டைமு தான் போகும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அனிமேஷன்ஸ் எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கவி பாரத்.